இந்த பதிவில் சிதம்பரம் நடராஜர் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். உலகினில் எத்தனை அதிசயங்கள் இருந்தாலும் நம் தமிழர் பண்பாட்டில் முதல் அதிசயம் சிதம்பரம் நடராஜர் கோயில் என்பதில் பெருமை கொள்வோம். சிதம்பரம் நடராஜர் கோயிலின் சிறப்பான 10 அம்சங்களை பற்றி முதலில் தெரிந்து கொள்வோம். சிதம்பரம் கோயில் அமைந்திருக்கும் இடமானது உலகின் பூமத்திய ரேகையின் சரியான மைய பகுதியாக அமைந்துள்ளது. நடராஜ பெருமான் ஆடிக்கொண்டிருக்கும் ஆனந்த தாண்டவம் என்ற திருக்கோலம் காஸ்மிக் நடனம் என்ற பல ஆய்வுகளால் கருதப்படுகிறது. நிலம், நீர், தீ, வளி, வான் ஆகிய பஞ்சபூதங்களான 5 இயற்கை அம்சங்களில் வானை குறிக்கும் தில்லை நடராஜர் ஆலயம், காற்றை குறிக்கும் காளஹஸ்தி ஆலயம், புவியை குறிக்கும் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம் ஆகிய 3ம் சரியாக ஒரே நேர்கோட்டில், அதாவது 79 பாகை 41 கலை கிழக்கில் தீர்க்கரேகையில் அமைந்துள்ளன. இன்றைய அறிவியல் கருவிகள் உதவியுடன் நாம் பார்ப்பதை அக்காலத்தில் அமைக்கப்பட்டிருப்பது அதிசயமாகும். இது இந்து மதத்தின் பொறியியல், புவியியல் மற்றும் வானியலின் உச்சகட்ட அதிசயம். திருக்கோயிலின் முக்கிய அங்கமான விமானத்தின் மேலிருக்கும் பொற்கூரை 21,600 தங்கத் தகடுகளை கொண்டு வேயப்பட்டுள்ளது. இது மனிதன் ஒரு நாளைக்கு விடப்படும் மூச்சுக்காற்று எண்ணிக்கையின் அளவை குறிப்பதாகும். மேற்படி 21,600 பொற்தகடுகளை வேய 72,000 தங்க ஆணிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. 72,000 என்ற இந்த எண்ணிக்கை மனித உடலில் இருக்கும் ஒட்டுமொத்த நாடிகளை குறிக்கின்றது. இதில் கண்ணுக்கு தெரியாத உடலின் பல பாகங்களுக்கு சக்தியை கொண்டு சேர்ப்பவையும் அடங்கும். பலம் சற்று இடதுபுறமாக அமைக்கப்பட்டுள்ளது. இது நம் உடலில் இதயத்தை குறிப்பதாகும். இந்த இடத்தை அடைய 5 படிகள் ஏற வேண்டும். இந்த படிகள் பஞ்சாட்சார படி என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது சிவாய நம என்ற 5 எழுத்தே அது. இந்த கனக சபையை தாங்கிடும் 4 தூண்களும் ரிக், யஜுர், சாம, அதர்வணமாகிய 4 வேதங்களை குறிக்கின்றது. நடராஜரின் கனக சபை பிற கோயில்களில் இருப்பதை போன்று நேராக இல்லாமல் ஒரு பக்கமாக தள்ளி இருக்கின்றது. பொன்னம்பலத்தில் இருக்கின்ற 28 தூண்கள் 28 ஆகமங்களையும் சிவனை வழிபடும் 28 வழிமுறைகளையும் குறிக்கின்றன. இந்த 28 தூண்களும் 64 குறுக்கு சட்டங்களை கொண்டுள்ளது. இது 64 கலைகளையும் குறிக்கின்றது. அதை சார்ந்து இதன் குறுக்கில் செல்லும் பலவித சட்டங்களும் மனித உடலில் ஓடும் பல இரத்த குழாய்களை குறிக்கின்றன. பொற்கூரையின் மேலிருக்கும் 9 கலசங்கள் நவசக்திகளை குறிக்கின்றன. அர்த்த மண்டபத்தில் உள்ள 6 தூண்கள் 6 சாஸ்திரங்களையும், அந்த மண்டபத்தின் அருகிலுள்ள மண்டபத்தில் இருக்கும் 18 தூண்கள் 18 புராணங்களையும் குறிக்கின்றது. மனித உடலை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது சிதம்பரம் கோயில். அதனால்தான் அதன் 9 நுழைவு வாயில்களும் மனித உடலில் இருக்கக்கூடிய 9 நவதுவார வாயில்களை குறிக்கின்றது. மற்றும் நடராஜர் கோயில் அப்பர், சுந்தரர், ஞானசம்பந்தர், மாணிக்கவாசகர் ஆகிய சமயக்குறவர் 4வராலும் தேவார பாடல் பெற்ற தலங்களில் காவேரி வடகரை சிவத்தலங்கள் சோழநாடு காவேரி வடகரை தலங்களில் ஒன்றாகும். இத்தலம் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில் என்றும், சிதம்பரம் தில்லை கூத்தன் கோயில் என்றும், சிதம்பரம் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது. இத்தலம் சைவ இலக்கியங்களில் கோயில் என்ற பெயராலேயே அழைக்கப்பெறுகிறது. அத்துடன் பூலோக கைலாசம் என்றும் கைலாயம் என்றும் அறியப்பெறுகிறது. இத்தலம் தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரம் என்னும் நகரில் அமைந்துள்ளது. சிதம்பரம் ஆலயம் உலக புகழ் பெற்றது. இது தில்லை மரங்கள் நிறைந்த காடாக முற்காலத்தில் இருந்ததால் தில்லை என்றும் தில்லையம்பலம் என்றும் அழைக்கப்பட்டது. உலகின் எத்தனையோ சிவன் கோயில்கள் இருக்கின்றன. எல்லா கோயில்களிலும் சிவலிங்கமே கோயிலின் மூலவராக இருக்கும். சிவபெருமான் எந்த கோயிலிலுமே மானிட உருவில் இல்லை. ஆனால் இந்த சிதம்பரம் கோயில் மட்டும் விதிவிலக்கு. சிவபெருமான் மனித அவதாரத்தில் வீற்றிருக்கும், அதிலும் நடனமாடிய காட்சியிலேயே இருக்கும் உலகின் ஒரே கோயில் இது மட்டும்தான்.
நடராஜருக்கு உமையாளாக பார்வதி தேவியும் அவருடன் விநாயகர், முருகப்பெருமான் ஆகியோரும் இங்கு இருக்கின்றனர். மற்றும் ஒரு முக்கியமான தகவல் என்ன என்றால், இந்த கோயிலில் திருமூலர் முனிவர் தனது திருமந்திரம் என்னும் நூலில் இக்கோயிலை புகழ்ந்து நிறைய பாடல்கள் எழுதியுள்ளார். மேலும் 2ஆம் குலோத்துங்க சோழனின் ஆணைக்கு இணங்க 63 நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாற்றை சேக்கிழார் தில்லை நடராஜர் கோயிலில் இருந்துதான் எழுதியுள்ளார். இங்குள்ள 1000 கால் மண்டபத்திலேயே இந்த நூல் இயற்றப்பட்டுள்ளது என்பது நமது பெருமைக்குரியது. ஆற்றலை அழிக்கவோ ஆக்கவோ முடியாது. அதன்படித்தான் சிவனை அழிக்கவோ ஆக்கவோ முடியாது. சிவன் என்பது வேறு யாரும் இல்லை, ஆற்றல்தான் என்பதற்கு சான்றாகத்தான் இந்த கோயில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. எந்த ஒரு பெருமாள் கோயில்களிலும் சிவலிங்கமோ சிவன் சிலையோ இருப்பதை நம்மால் பார்க்க முடியாது. ஆனால் பழங்கால சிவன் கோயில்களில் ஒவ்வொரு கோயில்களிலும் பெருமாள் சிலை உள்ளதை நம்மால் பார்க்க முடியும். கண்டிப்பாக இந்த கோயிலில் ஒரே இடத்தில் நின்று கொண்டு பெருமாளையும் நடராஜரையும் வழிபடலாம். இதுவே இந்த கோயிலின் மிக தனிச்சிறப்பாகும். நமது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளலார் ஐயாவும் இந்த நடராஜர் கோயிலுக்கு வந்து பல தடவை தரிசனம் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பெருமையாகும். இன்னும் பல சிறப்புகள் இந்த கோயிலை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நம் வாழ்நாளில் ஒரு முறையாவது தில்லை நடராஜர் கோயிலான சிதம்பரம் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வருவோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம்.